ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சூப்பரான லஞ்ச் ரெசிபி பார்க்கலாமா? ஒயிட் ரைஸும் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க பண்ண போகிறேன். மாமாவோட ஃபேவரட் புளிக்குழம்பு வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக இருக்கும். வெண்டைக்காய் ஒரு மாதிரி ஆக்கிட்டு இருந்துச்சு. சரி இன்னைக்கு புளிக்குழம்பு வச்சிடலாம், சைட் டிஷ்க்கு பீட்ரூட் பண்ணிக்கலான்னு. வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் தொடச்சிருங்க, அப்போ தான் வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். 1/4 மூடி அளவுக்கு கம்மியாக தேங்காயும் 2 பெரிய தக்காளியும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுட்டேன். சிலருக்கு தேங்காய் பிடிக்காது, அவங்க வெறும் தக்காளி மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முறுமுறுன்னு வதக்க வேண்டாம், ஓரளவுக்கு இருந்தால் போதும். நான் சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்குவேன். இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கூடவே 10 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி இது மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி, தேங்காய் விழுதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடியும் ஆட் பண்ணி நல்லா ராஸ்பல் போனதுக்கப்புறமா புளி தண்ணியும் தேவைக்கேற்ப தண்ணியும் வச்சுட்டு வெண்டைக்காயை சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. பார்க்கும்போது செம்ம டெம்டிங்காக இருக்குது.